இது துலாம் ராசிக்கான உரானஸ் கசிமி ஓராண்டு பலன்களின் சுருக்கமான பார்வை. 78 வருஷத்துக்குப் பிறகு முதல் முறையா மிதுன ராசியில உரானஸும் சூரியனும் இணையிற அந்த அரிய நிகழ்வு உங்களோட சலிப்பான அன்றாட வாழ்க்கையை எப்படி மாற்றி புது சாகசங்களை நோக்கி உந்துத் தள்ளப் போகுதுன்னு பார்க்கலாம். முதலாவதா, உங்க சிந்தனையிலும் பயணங்களிலும் ஒரு புது தேடல் ஆரம்பமாகப் போகுது. கசிமீனா என்னன்னு கேக்குறீங்களா? சூரியனோட மையப்பகுதியில உரானஸ் துல்லியமா அமர்ந்து தன் சக்திய பல மடங்கு பெருக்கிக்கிற நிலை தான் இது. சமீப காலமா உங்க லைஃப் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அது வெறும் சலிப்பு இல்லங்க, உரானஸ் உங்களுக்குள் உருவாக்குற புது விஷயங்களுக்கான தாகம். பயணம் கல்விய குறிக்கிற உங்க 9வது வீட்ல அந்த இணைவு நடக்கிறதால இதுவரை பார்க்காத இடங்களுக்கு போறதுக்கோ புதுசா ஏதாவது படிக்கிறதுக்கோ ஆசைகள் உங்களுக்குள் மேலோங்கும். ரெண்டாவதா, வேலையிலயும் இந்த மாற்றம் கட்டாயம் எதிரொலிக்கும். ஆபீஸ்ல அதே பழைய போர் அடிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு, இதுல என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். இங்க தான் நீங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். தொழில குறிக்கிற 10வது வீட்ல சுக்கிரன் இருக்கிறதால கலை, இசை, புகைப்படம்னு படைப்பாற்றல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது செம்ம சூப்பரான நேரம். செவ்வாயும் சுக்கிரனும் இணையிற இந்த நேரத்துல உங்க புது முயற்சிகள் மூலமா சுக்கிரனோட எனர்ஜியை அப்படியே பணமா மாற்றி எதிர்பாராத நுதி வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் நீங்க பெறலாம். மூன்றாவதா, வேலையில கிடைக்கிற அதே உற்சாகத்தை உங்க உறவுகளிலும் நீங்க எதிர்பார்க்க தொடங்குவீங்க. ஆனா இங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நெப்டியூன், சுக்கிரன் கிரகங்களோட தொடர்பால உறவுகள்ல லேசான குழப்பங்கள் வரலாம். தூரத்துல இருந்து பாக்குறப்போ கானல் நீர் நதி மாதிரி தெரியறது இயல்புதானே. அதனால புதுசா பழகுறவங்கள அளவுக்கு அதிகமா புகழ்ந்து அவங்கள ஒரு பெரிய பீடத்துல வச்சு ஏமாந்துராதீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள் நடக்கிற அந்த மாற்றங்களை உங்க பார்ட்னர் ஏத்துக்கலன்னா சில சவால்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும்.